வணக்கம் இடபுலம் நேயர்களே. சன்னி நியூஸ், தத்தி டிவி, ஓலிமர் நியூஸ், நியூஸ் எவன்னு எந்த நியூஸ் சேனலை பார்த்தாலும் இவரை பத்தி தான் புகழ் பாடிட்டு இருக்காங்க. சன்னி நியூஸா சன்னி சன்னி டே அதெல்லாம் கேள்விப்பட்டது இல்லையா? நிறைய வெயில் இருந்தா அதை சன்னி டே அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து யூவை வந்து சன் அப்படி சுன் அப்படின்னா வந்து பயன்படுத்துறாங்க. சும்மா கேட்டீங்களா? ஐயோ, நான் அதுக்குள்ள தப்பா எடுத்துக்கிட்டேன். வடையா இருந்தா அதுல ஒரு ஓட்டையா இருப்பாரு, பிரியாணியா இருந்தா பீஸா இருப்பாரு, கிச்சடியா இருந்தா அதுல கரோப்லையா இருப்பாரு, ஓட்ட வடைய எதிர வச்சா கவுந்துப்பாரு. ஏங்க இருங்க, சரி, பர்கரா இருந்தா ஒரு பேட்டியா இருப்பாரு, தயிர் சாதத்துல அவர் தான் தயிர், எங்கள் தமிழ்நாட்டின் உயிர். ரொமான்டிக் காமெடி படத்துல கூட கடைசி வரைக்கும் அந்த பொண்ணு பையனும் சேருவாங்களா? அவருக்கு இல்லை இயற்கையில் மயிர். such an indecent fellow. anyway அவரையும் திட்டுறீங்க. ஏங்க உங்களை தாங்க சொல்றேன், எப்ப பார்த்தாலும் அவர் தலைமையிலேயே உங்களுக்கு கண்ணு. சரி, இந்த ரொமான்டிக் காமெடி மூவிஸ்ல வந்து கடைசி தலைக்குள்ள ஒண்ணு இல்லைன்னா தலை மேல தான் கண்ணு இருக்கும். சில பேருக்கு தலை மேல நிறைய இருக்கு, உள்ள இருக்கா இல்லையான்னு கடவுளுக்கு தான் தெரியும். உங்களை சொல்லுங்க. ஐயோ, நீங்க என்ன சொல்லவே வேண்டாம். அதாவது ரொமான்டிக் காமெடி மூவிஸ்ல பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் இழுத்துட்டே போயிடுவாங்கப்பா, அந்த பொண்ணு பையனும் சேருவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு காங்கிரஸுக்கும் டிஎம்கேக்கும் நடந்த ரொமான்டிக் காமெடி மூவில கடைசியில் ஒரே சைகை, அந்த சைகையில எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டார். அது ரொமான்டிக் காமெடிக்கு தாங்க ஹீரோ ஹீரோயின் சேருவாங்களான்னு. இது அப்படி இல்லை. ரெண்டு பழைய பீஸுங்க ஒன்றாவே போயிருக்கு, அதில் ஒரு பீஸு கோச்சிக்கிட்டு போயிடுச்சு. அந்த பீஸ் திரும்பி வருமா வராதா அப்படின்றது தான் பேச்சு. சரியா? இது எப்படின்னா 22 ஆண்டுகள் ஒருத்தரோட குடும்பம் நடத்திட்டு பொண்டாட்டி கோச்சிட்டு போயிடுச்சு. 3 மாதம் கோச்சிட்டு போன பொண்டாட்டியை கெஞ்சி கதறி காலில் விழுந்து கூட்டு வந்ததை அப்படி உள்ளே கூட்டு போகும்போது, வீட்டுக்கு கூட்டு போகிறாங்களே, கூட்டு போகும்போது அப்படின்னா எப்படி இருக்கும்? ஏங்க அது இப்படி கை நடுங்குது. நீங்கள் ஸ்லோ மோஷனில் வச்சு பார்த்துருந்தா அப்படி தான் நடுங்கும். நாளா அப்படி பார்த்தோம், அப்படியே அப்படி முடிச்சு விட்டார். அப்படியே இது என்னையா முடிச்ச? இந்தியா கூட்டணி முடிச்சு விட்டார். யாரோட நீ வந்து குடும்பம் நடத்தினீங்க 22 வருஷமா? அந்த கூட்டணி கட்சி கோச்சிக்கிட்டு போய் திரும்பி வருது உங்ககிட்ட. சரியா? இதில் என்ன இதை வேற அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நான் அப்படி செய்தேன், அது வைரல் ஆகிவிட்டது. அதை ஊர் சொல்லணும், ஏன் நீயே சொல்லக்கூடாது? இப்படியே சரியா? ஒரு நாடகத்திலேயே ஒரு குடும்பத்தை நடத்தக்கூடிய அல்லது ஒரு ஆட்சியை நடத்தக்கூடிய, குடும்பத்தை விட்டுருங்க, ஆட்சியை நடத்தக்கூடிய ஒரு ஜென்மம் தான் இந்த ஸ்டாலின். சொந்த பொண்டாட்டியை தானங்க வந்து கன்வின்ஸ் பண்ணி கூட்டின்னு வந்தாரு, பக்கத்து வீட்டு பொண்டாட்டியா கூட்டின்னு வந்தாரு. அது வந்து கரெக்டான அப்படி கூட்டுதெல்லாம் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஏன்னா நீ வகையறாத மாதிரி உங்க ஓமையை வச்சு சொன்னாங்க. அந்த காங்கிரஸ் அப்படிங்கிற தன்னுடைய அந்த கூட்டணி கட்சியை தானே கூப்பிட்டு சாதனை. 22 வருஷமா உங்களோட குடும்பம் நடத்தினதே கோச்சிட்டு போய் அது ஏன் கோச்சிட்டு போச்சு அது சொல்லு. இப்படி பண்ணாலே அப்படியே வெறுப்பாவது போல இருக்கே. ஐயோ சார், உங்களை பார்த்து அப்படி பண்ணாங்க, அப்படி வெறுப்பாவது போல இருக்கே. சில பேரோட செய்கை வந்து புரியாது, சில பேரோட செய்கை 26 எலெக்ஷனுக்கு அப்புறம் புரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மைக்கேல் ஜோர்டன், லெப்ரான் ஜேம்ஸ் அவங்களுக்கு கூட வந்து கூடைப்பந்து அப்படிங்கிறத பார்த்தா வந்து விளையாட தெரியாது, அதை கரெக்டாக அந்த பேஸ்கெட்டில் போட்டுட்டே இருப்பாங்க. ஆனால் நம்மளுக்கு எத்தனை சான்ஸ் கொடுத்தாலும் அந்த பேஸ்கெட்குள்ளே ஏன் தரமா போடவே இல்லை, ஏன் சொல்லுங்க? ஆனால் ஒரு விஷயம் நான் புரிஞ்சுக்கிட்டேங்க. துர்கா மேடம் பாவம், ஏன் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஏன்? அதாவது அந்த கூடை ஓட்டையா இருந்துச்சு, அதனால தான் எங்கால் போடல. ஓட்டை கூடையில யாராவது பந்து போடுவாங்களா? இது வந்து மற்றவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, ஸ்டாலின் அவங்களுக்கு தெரியுது. எங்கள் ஐயத்துல்லா ஸ்டாலினின் ஆட்சியில் நாங்கள் எல்லாருமே சந்தோஷமாக. ஐயாதுரை ஸ்டாலின், ஐயத்துல்லா இல்லை. இல்லைங்க, ஸ்டாலினோட பேர் தெரியல என்ன? இது கருணாநிதி. ஐயா என்று ஈவேராவையும் துரை என்று அண்ணாதுரையும், இந்த 2 பேரையும் சேர்த்து ஐயாத்துரை அப்படின்னு தான் முதல்ல வச்சாராம். சரி, அதுக்கப்புறம் வந்து இவங்க சொன்ன கதை என்னன்னா, ஸ்டாலின் இறந்தார் அந்த செய்தி இவர் பேரை வச்சு 5 நாளைக்கு அப்புறம் தான் ஸ்டாலின் இறந்தார். அது வேற விஷயம். சரியா? ஸ்டாலின் இந்த ஜோக்கர் ஸ்டாலின் பிறந்து 5 நாளைக்கு அப்புறம் தான் ஜோசப் ஸ்டாலின் இறந்தார். ஆனால் அவர் 5 நாளைக்கு அப்புறம் இறக்க போறாருன்றது தெரிஞ்சுக்கிட்டு அவர் பேரை இவருக்கு வச்சாராம். எப்படி இருக்கு பாருங்க. இதுக்கு பேர் தான் அக்மார் கருணாநிதித்தனம். இப்போது திருமாவளவன் அவர்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஈரானுக்கு 3 நாள் சுற்றுப்பயணம் செல்றாருன்னு கேள்விப்பட்டேன். ஈரானுக்கு செல்லும் பூரானே அப்படின்னு போட வேண்டியதுதான் கேப்ஷன். எழுச்சி தமிழர் வாரானே அப்படின்னு சொல்லிட்டு ஈரானியர்கள்லாம் அங்கே வந்து ஏர்போர்ட்லேயே வந்து காத்து கிடக்குறாங்களாம். அந்த இங்கே நாங்குநேரிக்கு போகலாமே. ஏன் என்னாச்சு? நாங்குநேரியில் பட்டேல் சமூகத்தினர் இருக்கக்கூடிய பகுதியில் உள்ள புகுந்து ஒரு ரவுடி கும்பல் தாக்குதல் நடத்துது. சர மாதிரி தாக்குதல் எல்லாருமே பார்க்குறோம். சரியா? அங்கே வந்து ஃபோனில் பேசுவாராம். ஃபோன் பண்ணி, ஹலோ
ஆ நாங்குநேரியா? கவலைப்படாதீங்க. ம். நாங்கள் வந்து நாங்கள் உங்களுக்கு துணையாக இருக்கோம், எதுவும் கவலைப்படாதீங்க, நாங்கள் இருக்கோம் அப்படின்னு அவர் சொல்வாராம். அப்படியே பார்த்தீங்கன்னா மானாமதுரையில் இப்போ சிவகங்கையில் ஒரு பிரச்சனை நடந்து ம். அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஃபோன் பண்ணி பேசுவார். ஹலோ, மானாமதுரையா? பட்டேல் சமூகத்தினர் இருக்கக்கூடிய பகுதியில் வந்து இப்படிலாம் பண்ணுறாங்களா? உள்ளே புகுந்து கலாட்டாலாம் பண்ணுறாங்களா? ஆ சரி, நான் இருக்கேன், நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க அப்படின்னு ஃபோனில் பேசுவாராம். வேங்க வயலுக்கு போகவே மாட்டாராம். ஆனால் இங்கேருந்து ஈரானுக்கு மட்டும் பறப்பாராம். என்னங்க இது? எனக்கு தெரிஞ்சு ஈரானுக்கு வந்து திருமாவளவன் போகிறது பதிலு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம முதல்வர் போயிருந்தா இவ்வளோ பெரிய பிரச்சனையே வந்திருக்காது அப்படின்னு தான் எனக்கு தோணுது. நம்ம ஒரே சின்ன கூடைக்குள்ள அடைச்சி வச்சிடறோம் அவரை. தமிழ்நாட்டை தாண்டி சிறகடிச்சு பறக்கணும் அவர். இவர் ஈரானுக்கு சென்ற பூரான் என்றால் அவர் ஈரானுக்கு செல்லும் ஓனான் அப்படின்னு சொல்கிறேன். சரி, இப்போ காங்கிரஸ் கூட்டணி அப்படியே பிச்சுட்டு வந்துடும், விஜய் பக்கம் போயிடும், ஒரு கொஞ்சம் வீக் ஆகிட்டோன்னா அப்படியே என்டிஏ முன்னாடி கொண்டு வந்து எடப்பாடியை சிஎம் மக்களாம் அப்படின்னு பார்த்தீங்க. ஆனால் கடைசியில் ஆன்டி கிளைமேக்ஸ் ஆயிடுச்சு. அதாவது காங்கிரஸ் படுத்துக்கிட்டு போத்தினா என்ன, போத்தின்னு படுத்தினா என்ன, எப்படியும் அது ஃபியூஸ் போன பல்பு, அது எப்படி படுத்துனா என்ன, திமுகவோட போனா என்ன, விஜயோட போனா என்ன, அது முக்கியம் கிடையாது. நம்முடைய கேள்வி இங்கே என்னென்னா, அந்த கிரீஷ் சோடங்கரை வச்சுக்கிட்டே உன்னை வந்து இவ்வளோ படம் காமிக்கிறாங்க அவங்க. நீ வந்து மற்றவங்கள பார்த்து டெல்லிக்கு அடிமை, நீ தான் டெல்லிக்கு அடிமை. கிரீஷ் சோடங்கர் வந்து 4 மணிக்கே வந்துட்டார் இங்கே ஏர்போர்ட்டுக்கு. 4 மணிக்கு வந்த கிரீஷ் சோடங்கர் 7 மணி வரைக்கும் அவனுக்கு படம் காமிச்சார், தண்ணி காட்டினார். சரியா? ராகுல் காந்தி ஏதாவது பேசினாப்லையா? ஆமாம், என்னங்க பிரதர்னே போட மாட்டாரு ட்வீட்டில்? ஏன் போடக்கூடாது? சரியா? அது டிவைடர் மேலே ஏறி குடிச்சுலாம் போய் ஸ்வீட்லாம் எழுந்தார். ஆமாம், சரியா? அவருக்காக போய் பூசணி கால்வாலாம் வாங்கி வந்தாப்புல. அப்புறம் தான் அவர் புரிஞ்சுருந்துக்கும், ஐயோ இந்த கும்பல்கிட்டவே மாட்டிட்டமேன்ட்டு. சரி, வேற வழி கிடையாது, செல்வ பிறந்தகை மாதிரியான ஒரு செலவுட்னா என்ன, விலை போனவர். செல்லவுட் பெருந்தகை அப்படிங்கிறீங்க? செல்லவுட் பெருந்தகை ஒரு செல்வ பெருந்தகை கிடையாது. ஸோ செல்லவுட் பெருந்தகை வந்து விலை போன நிலையில் நம்ம என்ன பண்ண முடியும்? அப்போ நம்ம உடன்பட்டு தான் ஆகணும் அப்படின்றதுக்காக அவங்க உடன்படுறாங்க. இதில் கிரீஷ் சோடங்கர் என்ன சொல்கிறாரு, ஐ எம் நாட் ஹாப்பி, வி ஆர் நாட் ஹாப்பிங்கிற, நான் சந்தோஷமாக இல்லை அப்படின்ட்டு. அப்போது பொருந்தாத, விரும்பாத ஒரு கட்டாய கொடுத்தனம், திருமணம்னு சொல்ல மாட்டேன், கொடுத்தனம்னு சொல்லுவேன். ஏன்னா இவங்க 22 ஆண்டுகளாக பயணிச்சிட்டு இருக்காங்க. இவனும் புதுசாக ஒன்றும் கூட்டணி வைக்கல. சரியா? சரி, இது ஒரு பக்கம். இப்படின்னா அந்த பக்கம் பிரேமலதான்னு ஒருத்தங்க அவ்வளோ வீராவேசமாக பேசியிருந்தாங்க. 17ஆம் தேதி, பிப்ரவரி 17ஆம் தேதி போய் கையெழுத்து போட்டாங்க அண்ணா அறிவாலயத்தில். வெளியில் வந்து பேட்டி கொடுத்தாங்க, இந்த திமுகவுக்கு நான் ஆதரவு தெரிவிக்கிறேன். அதுக்கப்புறம் ஆலய காணும். எங்கேயாவது பார்த்தீங்களா? ஏங்க எங்கே போயிட்டாங்க தெரியாது, நீங்கள் தான் சொல்லணும். ஆளை காணுன்றதை நான் சொல்கிறேன், எங்கன்றதை நீங்கள் தான் சொல்லணும். இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் திமுக கும்பல் நீங்கள் வெளியில் வந்து ஒரு அறிக்கையை கொடுங்க, இல்லை ஒரு ப்ரெஸ் மீட் கொடுங்கன்னு கொடுக்க வைப்பாங்க. மற்றபடி ஆளே காணும். எங்கே இல்லை கடைசியாக நல்ல வெளியில் வந்து சொல்ல வேண்டியதானே, ஸ்டாலின் ஆட்சியை நான் வந்து ஆதரிக்கிறேன், ஸ்டாலின் சிறப்பான ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஸ்டாலின் பார்த்தீங்கன்னாக்கா மானாவரியாக விளம்பரத்திற்காக பணத்தை இறக்கிறார்கள். சொல்லு, யார் தடுத்தது ஒன்று? ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? நேத்தி ராஜ்யசபா சீட்டு ஒதுக்குறாங்க. ஆமாம், யாருக்கு? சுதீஷ்க்கு. அதுக்கு பிரேமலதா விஜயகாந்த் வரலையே. எங்கெங்க போனாங்க? ஸ்டாலின் முகரைக்கெல்லாம் நான் வர வேண்டிய அவசியம் கிடையாது. எது? தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் யார்? பிரேமலதா விஜயகாந்த். ஸ்டாலின் முகரைக்கெல்லாம் நான் வர வேண்டிய அவசியம் கிடையாது, சுதீஷே வந்து பாருன்ட்டு. சுதீஷ் தான் போய் வாங்குறாரு, சுதீஷ் தான் கையெழுத்து போடுறாரு. இந்த பக்கம் ஸ்டாலின், இந்த பக்கம் சுதீஷ். அதை அப்படியே பப்ளிஷ் பண்ணுங்கள், தெரியட்டும். ஏங்க சிண்டு முடியறீங்க? அவங்க வேறு ஏதாவது வேலையில் இருந்திருப்பாங்கங்க. என்ன வேலைங்க? அதுக்கு முன்னாடி பயங்கர ஆக்டிவாக இருந்தாங்க, அதுக்கப்புறம் ஆலய காணும். என்ன உள்நோக்கம் கற்பிக்கிறீங்க? பாயிண்ட் தான் என்ன இப்போ சொல்லுங்க. உள்நோக்கம் கற்பிக்கலைங்க, நான் கேட்கறது என்னன்னா, இவ்வளோ பேசியவர் எங்கே? ஆலய காணுமே. சரி, இப்போ அந்த வேட்புமனு தாக்கல் பண்ணுறதுக்காக போகிறார். இன்றைக்கி தேர்தல் ஆணையத்தில் கொடுக்கணும். இவர் அந்த வேட்புமனு எடுத்துகிட்டு போகிறார். எங்கே? கோயம்பேடு அலுவலகத்துக்கு எடுத்துகிட்டு போகிறார். பிரேமலதாவை காணுமே. சுதீஷும் அவருடைய மனைவி மட்டும்தான் இருக்காங்க. எங்கே தான் போனாங்க பிரேமலதா? அப்போது யாருமே விரும்பலை. அதாவது காங்கிரஸ்
விரும்பாமல் போய் ம் இந்த கூட்டணியில் தொடர்றாங்க. தேமுதிக விரும்பாமல் சேர்ந்து கொண்டிருக்கிறது. சரியா? திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் எது எங்கே நடந்தாலும் சரி, எங்கே என்ன பிரச்சனை நடந்தாலும் சரி, சங் பரிவார அமைப்புகள் அப்படின்னு பேசிட்டா அதை நியாயப்படுத்திடலான்னு அவர் நினைக்கிறார். இப்படி யாருமே விரும்பலை. வைகோ அவருடைய மாணவர் அணியைச் சேர்ந்த ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடியவர் ஒரு பெரிய ஒரு நீண்ட ஒரு கட்டுரையை வெளியிடுறார். என்ன சொல்கிறாரு? நமக்கு வேண்டாம் அந்த கூட்டணி, வெளியில் வந்துடும், நமக்கு மரியாதை இல்லை. நேற்று வந்து பிரேமலதாவுக்கு நீங்கள் வந்து ராஜ்யசபா சீட்டு கொடுப்பீங்க அப்படின்னா மதிமுகவை நீங்கள் பொருட்டாவே மதிக்கலை. 2 சீட்டு உங்களோட சின்னத்தில் போட்டியிட போகிறீங்கன்னா 2 சீட்டில் போட்டிடுங்க. எது மதிமுகவை? மதிமுகவை இப்படி தான் அவங்க டீல் பண்ணுறாங்க. அவங்களுக்கு மரியாதை இல்லைன்றது நல்லா அப்பட்டமாக தெரியுது. 0.5% கூட இல்லை, 0.4%ங்க. அவ்வளோ இருக்கக்கூடிய தேமுதிகவுக்கு நீங்கள் ஒரு ராஜ்யசபா தரீங்கன்னா அது 6 எம்எல்ஏ சீட்டுக்கு நிகரானது. ஆமாம். ஒரு நாடாளுமன்ற தொகுதின்னு எடுத்துப்போம். ஒரு ராஜ்யசபா சீட்டுக்கு 32 33 சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்களிக்கணும் என்றாலும் கூட நம்ம நாடாளுமன்றத்தையே நம்ம கணக்காக எடுத்துப்போம். நாடாளுமன்றத்தை கணக்காக எடுத்திங்கன்னா 6 சட்டமன்றம் வரும் ஆவரேஜாக. இப்போ 6 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நிகரான ஒரு இதை கொடுக்குறீங்க. நீங்கள் ஊருக்கு முதல்ல கொடுக்குறீங்க. எப்போ வந்தாங்க அவங்க கூட்டணிக்குள்ளே? போன மாதம் வந்தாங்க. கரெக்டு. அவங்களுக்கு நீங்கள் தூக்கி கொடுக்குறீங்க. சரியா? நாங்கள் இங்கே தான் இருக்கோம், எங்களை நீங்கள் அவமானப்படுத்துறீங்க அப்படின்ற எண்ணம் ஓட்டம் இப்போ வைகோ வேண்டா விருப்பாக தான் இருக்கார். காங்கிரஸ் வேண்டா விருப்பாக தான். நான் சொல்லலை, கிரீஷ் சோடங்கர் சொல்கிறார். வி ஆர் நாட் ஹாப்பின்னு சொல்கிறாரு. வேண்டா விருப்பா. சரியா? தேமுதிக பிரேமலதாவை காணும். சரி, அப்போ இது வேண்டா விருப்பாக பிள்ளைய பற்றி காண்டாமிருக்கம்னு பேர் வச்ச மாதிரி அதான் சொல்ல வரீங்க. ஓகே, வேற என்ன சொல்ல முடியும்? திராவிட மாடல்னு பேர் வச்ச மாதிரி அப்படின்னு வேணால் சொல்லிக்கலாம். சரியா? இப்படி தான் இது இருக்குது. நான் கூட வேண்டா விருப்பா பிள்ளைய பற்றி கருணாநிதியின் பேர் வச்ச மாதிரின்னு சொல்லுவீங்கன்னு நினச்சேன். ஃபார்ம் அவுட்டில் இருக்கீங்கன்னு. அவ்வளோ அசிங்கமாலாம் நான் யாரையும் திட்ட மாட்டேன். அவன் இவங்களை திட்ட மாட்டேன். இல்லை, இவங்கள திட்ட மாட்டேன். பட் சொல்கிறேன், இப்போ நீங்கள் யோசிச்சுக்கோங்க, இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? சார், நடுவில் என்ன நடந்ததுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா நடுவில் தேமுதிக கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேச்சுவார்த்தை நடந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸோட பிரச்சனை வர்றப்போ தாவே காக்கா அவங்களுக்கும் நடந்த டயலாக் என்ன, பின்னணியில் என்ன நடந்துச்சு, ஏன் இந்த பொருந்தா கூட்டணி உங்களோட கூட்டணிப்படியே பார்த்தா எப்படி வந்து கடைசியில் முடிஞ்சது? வாட் இஸ் த பேக்ரவுண்ட் ஆஃப் தி ஸ்டோரி? அவங்கள பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் திமுக தலைவர் என்கிற முறையில் அவருடைய நிலைப்பாடு என்னன்னா, காங்கிரஸுடைய சிக்னிஃபிகன்ஸ் இன்னைக்கு என்ன இருக்குது அவங்க கேட்குறது. நான் சொல்கிறது ஸ்டாலின் தரப்பில் பேசக்கூடியது. கேட்குறது என்ன சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது? நீங்கள் இவ்வளோ கேட்குறீங்க, இவ்வளோ கேட்குறதுக்கு என்ன இருக்குது? என்ன வெயிட்டேஜ் இருக்குது உனக்கு? உன்னால் எனக்கு என்ன வேல்யூடேஷன்? சரியா? நீ சிறுபான்மை மக்கள் அவங்க வந்து மதச்சார்பின்மை என்ற பேரில் நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க, நீங்கள் வந்து கேட்க போகிறீங்க அப்படின்னா அதில் பாதி ஓட்டு விஜய் எடுத்துகிட்டு போகிறாரு. அப்போ உனக்கு என்ன வெயிட்டேஜ் இருக்குது? இப்போ முஸ்லிம்ஸு எனக்கு தான் ஆதரவு தெரிவிக்க போகிறாங்க, கிறிஸ்டின்ஸு உடனே அங்கே போயிட்டாங்க. அப்படின்னும் போது என்ன ரீசனுக்காக உன்னை வந்து நான் அனுமதிக்கணுன்றதால உன்னை அகாமடேட் பண்ணணும், உன்னை சேர்த்துக்கணும் அப்படின்றத கேள்வி. சரி, பர்செப்ஷன் மட்டும்தான். காங்கிரஸ் இங்கேருந்து விலகி விஜய் பக்கம் சென்று விட்டால் பர்செப்ஷன் மாறும், சிறுபான்மையினரோட பர்செப்ஷன் மாறும். சிறுபான்மையினர் டாக்டிக்கல் ஓட்டிங்னு பார்த்தீங்கன்னாக்கா முஸ்லிம்ஸ் வந்து டிஎம்கேக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அவங்க விஜய்க்கு ஓட்டு போட போகிறது இல்லை, தேவையில்லை. சரியா? அடுத்த கிறிஸ்டின்ஸ் ஆனால் விஜய்க்கு ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்குது. ஏன்னா அவங்க ஏற்கனவே அந்த பரப்புரையை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அது நடக்குது உண்மையாகவே. அதை காங்கிரஸ் தடுக்கிறதுக்கு முடியல. அப்படின்னும் பொழுது நான் எதுக்கு உனக்கு தரணும்? உன்னை வச்சுட்டு என்ன வேல்யூ இருக்குது எனக்கு என்ன வேல்யூ இருக்குது அப்படின்றது தான் அவங்களுடைய தரப்பு கேள்வி. இவங்க தரப்பில் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சரி நீங்கள் வந்து எங்களை வச்சு தான் நீங்கள் ஆட்சிக்கு வரீங்க. காங்கிரஸ் தரப்பில் அதை சொல்லுவேன், எங்களை வச்சு தான் நீ ஆட்சிக்கு வர. நீ வந்து 5 லட்சம் ஓட்டு டிஃப்ரென்ஸ் தான் நிறைய இடங்கள்ல, அந்த 5 லட்சம் ஓட்டு ஏன் ஓட்டு அப்படின்னு கிளைம் பண்ண. அதனால நீ வர, இல்லை நீ வர முடியாது, நீ ஆட்சிக்கே வர முடியாது, நீ அப்புறம் நீ எப்படி என்ன கேட்கலாம் அப்படின்றது இவங்களுடைய ஸ்டாண்டு. இதில் இவங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், கிரீஷ் சோடங்கர் என்ன சொல்கிறார் கடைசி வரைக்கும். விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து மக்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கை பெற்றிருக்கிறார், இளைஞர்கள் மத்தியில். அது மட்டும் இல்லாமல் எங்கள் மீது நன்மதிப்பு வைத்திருக்கிறார் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஒரு கூட்டணி கட்சியில் இருந்துக்கிட்டே அப்படி ஒரு வார்த்தையை சொல்கிறார். அவர் சொல்கிறார். யாரை பார்த்து சொல்கிறாரு? யார்
திமுகவை அரசியல் எதிரி என்று சொல்கிறாரோ அவர் குறித்து இவர் சொல்றார் அதே கூட்டணியில இவங்க இருக்காங்க. இது பொருந்துமா? இந்த கூட்டணி விளங்குமா? காங்கிரஸ்காரன் ஓட்டு போடுவானா? அவன் மனதளவில் அவன் இப்போ நாஜின் சம்பத் சொன்னது உண்மை. அவன் மனதளவில் அவன் வந்து தாவேக்கான ஏற்றுக்கிட்டான். அப்போ இது பொருந்தா கூட்டணி. அந்த கூட்டணி எதிர்பார்த்து காத்திருந்து இப்போ வேற வழி இல்லாமல் வந்து நீ வந்து இங்கே இருக்கான் அப்படின்னும் போது அவன் எப்படி ஓட்டு போடுவான் உனக்கு? சரி, நீ இவ்வளோ தொல்லை கொடுத்ததுக்கப்புறம் திமுக காரன் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இருக்கான், அவன் உனக்கு ஓட்டு போடுவானா? வேலை செய்வானா அப்படிங்கிறீங்க? உனக்கு ஓட்டு போடுவானா? வேலை செய்வானா? அப்போ எப்படி பார்த்தாலுமே கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், திமுக இந்த 3 பேருடைய ஓட்டு காங்கிரஸுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆக போகிறது இல்லை. கஷ்டங்கிறீங்க. நடக்க போகிறது இல்லை. சரியா? அப்படிங்கும் பொழுது காங்கிரஸ் அங்கே இருக்கிறதுனால எந்த பயனும் கிடையாது, இல்லை பெருமையும் கிடையாது. கடந்த முறை பார்த்தீங்கன்னாக்கா 25 இடங்களில் 18 இடங்களை அவங்க ஜெயிக்கிறாங்க காங்கிரஸ். இதுக்கு முன்னாடி எடுத்துக்கோங்க 41 இடங்களில் கணிசமான இதை ஜெயிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி எடுத்துக்கோங்க 63 இடங்களில் 5 இடம் தான் ஜெயிக்கிறாங்க. நம்ம நீ 5 இடம் தான் ஏன் ஜெயிச்ச? ஏன்னா ரொம்ப தெளிவாக திமுக காரன் உனக்கு வேலை செய்யல, நீ மிரட்டி வாங்கிட்டு போன அந்த 63 இடத்த அப்படின்னும் பொழுது கன்வெர்ட் பண்ண முடியல. சரியா? அதே தான் இப்போ நடக்குது. நேற்று வரைக்கும் திமுகவில் இருந்தவன் எல்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தான்? காங்கிரஸ் ஒரு நமக்கு தேவையில்லாத சுமை, தூக்கி வெளியில் போடுங்க தலைவா, இப்படி தான் சொல்லிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் தலைவர் பாருங்க எப்படியோ கொண்டு வந்துட்டாரு அப்படின்னு அவனே பேசுவான். ஏன்னா திமுக காரனுக்கு நாக்கு இப்படியும் போகும் அப்படியும் போகும். ஆனால் என்ன ஓட்டம்ன்றது என்ன இருக்கும்? இவனை எதுக்கு நம்ம ஜெயிக்க வைக்கணும், முடிச்சு விடலாம் அப்படின்றத அவங்க என்ன ஓட்டமாக இருக்கும். காங்கிரஸ்காரனும் மனதளவில் நாம் எதுக்கு இவனை ஜெயிக்க வைக்கணும், அதுக்கு விஜய்க்கு போட்டு போகலாம் அப்படின்ட்டு இதான் நடக்க போகுது. சரி, நீங்கள் இப்படி நடக்க போகுதுன்னு சொன்னாலும் கடைசியில் எதுவுமே வந்து அதிமுக கூட்டணிக்கு என்டிஏ கூட்டணி கன்வெர்ட் ஆகிற மாதிரி தெரியலையே. அதிமுக கூட்டணி காங்கிரஸ் எதிர்பார்க்கலையே. ஏன்னா அதிமுக பாஜகவோட கூட்டணியில் இருக்குல்ல. அது ஓகேங்க, இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எப்படி சிந்தி சதறினாலும் இந்த ஓட்டுகள் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிமுக கூட்டணிக்கு வர மாதிரி தெரியலையேங்கிறேன். நான் திருப்பி சொல்கிறேன், காங்கிரஸ் ஓட்டு எப்படிங்க அதிமுக வரும்? திமுகவோட எதிர்ப்பு ஓட்டை பற்றி நான் பேசிட்டு இருக்கேன். திமுக எதிர்ப்பு ஓட்டை பொறுத்த வரைக்கும் அதை யாருக்கு போகும்னா யாரால வீழ்த்த முடியும்? திமுகவை யாரால வீழ்த்த முடியும்? எனக்கு திமுக வரக்கூடாது. இப்போ நான் என்ன எடுத்துக்கோ, எனக்கு திமுக வரக்கூடாது. அப்போ நான் யாரை ஆதரிப்பேன்? நான் யார் வீழ்த்த முடியும் திமுகவை? அப்போ அந்த வீழ்த்தக்கூடிய நபருக்கு தான் நான் ஓட்டு போடுவேன். நான் போய் சீமானுக்கு ஓட்டு போடுவேன்னா? என்னங்க எப்படி சொல்லிட்டீங்க? இல்லை கேட்குறேன். நான் நினச்சேன் என்டிகே தான் இப்போ ஆட்சி வந்து வலிமையான தலைவர் ஸ்டாலின்னு சொன்னதுக்கப்புறம் நான் சீமானுக்கு போய் ஓட்டு போடுவேன். ஆமாம்ல, அப்படி சொல்லிட்டாரு. சரியா? இப்போ நான் விஜய்க்கு ஓட்டு போடுறேன்னா விஜய் கட்டமைப்பு இருக்கா? நல்ல ஸ்பீச் பார்த்தீங்களா இல்லையா? கட்டமைப்பு இருக்கா? இல்லையே. விஜய் நல்ல எண்ணம் கொண்டவர், நல்ல நோக்கம் கொண்டவர்னே வச்சுப்போம். கட்டமைப்பு இருக்கா? இல்லை. அப்போ கட்டமைப்பு கொண்ட ஒரு இயக்கம் இது. திமுகவுக்கு நிற்கிறானா கட்டமைப்பு கொண்ட இயக்கம் இது. இப்போதைக்கு அதிமுக தான். அப்போ நான் அதிமுக தான் ஓட்டு போடுவேன். சரி, இப்போ கடைசியாக நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன். என்னதான் இப்போ ஒரு மைண்ட் கேம்னு சொல்லிட்டு இந்த தேர்தல் விளையாடிக்கிட்டே ஒன்று இருக்காங்க. கள நிலவரம் ஒன்று இருந்தாலும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற அந்த பர்செப்ஷன் அப்படிங்கிறதுல முடிஞ்ச அளவுக்கு எல்லா இடத்துலையுமே ஒரு பேசு பொருளாக வச்சுருக்கிறது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா, நாங்கள் தாங்க திருப்பியும் திமுக தாங்க திருப்பியும் அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் எதிர்த்தரப்பில் இருக்கவங்ககிட்டே அந்த மாதிரியான வார்த்தைகளை அவங்க காதில் போடுறது பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை பற்றி என்ன? ரொம்ப சிம்பிள்ங்க. இன்றைக்கி வந்து ஸ்டுடியோவுக்கு நடந்து வந்துட்டு பொழுது இப்போ இல்லை, ஒரு வாரம் முன்னாடி நடந்து வந்தது. அங்கே டிராஃபிக் போலீஸ் இருப்பார். அவர் என்னை பிடிச்சிட்டு, ஏங்க வந்துடுவாங்களாங்க, போயிடுவாங்க, இவன் ஒழுங்கு தாங்க முடியலங்க எங்களால் அப்படின்ட்டு. இப்போ நான் சொன்னேன், நீங்கள் இவனுக்கு ஓட்டு போடுவீங்களான்னு கேட்டேன். சத்தியமாக மாட்டேங்க. அவ்வளோதாங்க உண்மை. தான் சர்வே மேலே நீ போய் யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீ யாரை கேட்டாலுமே நான் அவனுக்கு ஓட்டு போட மாட்டேன், ஆனால் வந்துடுவானோ ஒரு பயம். ஜேவி ஸ்ரீராம் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். அவர் சர்வே எடுக்க போகும்போது சத்தீஸ்கரில் அவர் தான் ஃபஸ்ட்டு சொன்னார், சத்தீஸ்கரில் ஆட்சி மாற்றம் நடக்க போகுது. அவர் சர்வே எடுக்க போனவங்க எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா காங்கிரஸ் தான் வரும்னாங்க. அப்போ சர்வேல நீங்கள் என்ன கொடுப்பீங்க? காங்கிரஸ் தான் வரும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்படின்றதான் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கணும். காங்கிரஸ் தான் வரும். ஏன்னா அப்படி ஒரு பர்செப்ஷனை க்ரியேட் பண்ணிட்டாங்க. சரியா? என்ன ஓட்டத்தை க்ரியேட் பண்ணிட்டாங்க. இப்போ மீடியாவில் உட்காந்து 4 பேருக்கு வந்து ஆற்றுன்னு ஆத்துறது, பேசுறது, இது மாதிரி அங்கேயும் அது மாதிரி. நீ யாருக்கு போடுவேன்னு கேட்குறாரு. சரி, அதை விடு, நான் வருவான்னு விடு. நீ யாருக்கு போடுவேன்னு கேட்கும்போது அவன் என்ன சொல்கிறான்? நான் வந்து பிஜேபி தான் போடுவேன், நான் காங்கிரஸ்க்கெலாம் போட மாட்டேன், ஆனால் காங்கிரஸ் தான் வரும்.
புரிஞ்சுதா உங்களுக்கு? அப்போது நான் கேட்குறவன் யாரும் சரி அதை விட திமுக தான் வரும்ன்றதை விட இப்போ நீங்களே நான் உங்களுக்கு திமுக போடுவீங்களா? என்னங்க இப்படி கேட்டீங்க? ஒரு ஹோஸ்ட்டுங்க, ஒரு நடுநிலையாளருங்க நான். சரி உங்கள் மனசாட்சிக்கு விட்டுடலாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் நீங்கள் இப்போ இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்கள் கேட்டுக்கோங்க உங்களை. நீ திமுக போடுவியா? யாருக்கு ஓட்டு போடுவீங்கப்பா? கொஞ்சம் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீ திமுக போடுவியா? நீ திமுக போடுவேன் அப்படின்னா திமுக வந்துடும் நீ நம்பலாம். நீ ஏன் திமுக போட மாட்டேன்னு பொழுது திமுக எப்படி வரும்? ஸோ அப்போ அவங்களோட ப்ரொபகண்டா அந்த அளவுக்கு மைண்டில் விளையாடி இருக்கு ஃபுல்லாக அப்படிங்கிறது. ப்ராபகண்டா நீ பண்ணு. நான் தனிநபர்களை நம்புகிறேன். நீ என்னன்னா ப்ராபகண்டா பண்ணு. தனிநபர்களை நான் நம்புகிறேன். இந்த தனிநபர்கள் என்ன எவனும் திமுக ஓட்டு போடணும், மூளை இருக்கிறவன் திமுக ஓட்டு போட மாட்டேன்னு தெளிவாக இருக்கான். மூளை இருக்கிறவன் சரியா? அப்போ அவனை தான் நான் நம்புகிறேன். நான் கேட்கக்கூடிய பெரும்பான்மையான நபர்கள் தெய்வாதீனமாக தமிழகத்தில் மூளை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். 2021 நாம் செய்த தவறை திரும்பவும் செய்யக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்கிறார்கள் நாம் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும். அப்போ நான் தீர்க்கமாக நம்புகிறேன் இந்த ஆட்சி முடிய போகிறது. ரைட்டு. இப்போ பூச்சாண்டி வருதுன்னு சொல்லிட்டு குழந்தைங்க சோறு விட்டுவாங்க, திருப்பி ஸ்டாலினோட ஆட்சி வருதுன்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு சோறு விட்டுறதா வந்து மக்கள் மத்தியில் பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்படியோ ஒன்று குழந்தைகள் சாப்பிட்டா சரி, எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும். பூச்சாண்டி வராமல் இருந்தால் சரி. மிக்க நன்றி.